வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான ட்ரெடிஷ்னல் வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா கழுவி இதை 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம இப்போ 1 மணி நேரம் ஊறின பிறகு பேனில் இதை ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியை சேர்த்து இதை நல்லா வேக விடலாம். நம்ம இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு திப்பி திப்பியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் ஒரு 6, கிராம்பு ஒரு 3-4 எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு ஜீனி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தையும் ஜீனியையும் நம்ம நல்லா இந்த மாதிரி பேனில் வச்சு நம்ம நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் 1 கப்பு. இப்போ தேங்காய், வெல்லம், ஏலக்காய், கிராம்பு, ஜீனி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்து இதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொழுக்கட்டையில் வைக்கிற பூரணம். இப்போ இந்த பூரணத்தை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு 1 கப்பு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு 1 கப்பு. இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வாழை இலையில் வச்சு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். நம்ம இப்போ பூரணத்தை இது கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை மடித்து நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு இப்போ இது மேலே நம்ம ஒவ்வொன்றா நம்ம வச்சுக்கலாம். நம்ம இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பாரம்பரியமான எல்லாருமே செய்கிற கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.